வணக்கம் தேட்டர் ஃபோர்ட். இன்றைக்கி எந்த தேட்டரோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்த்தி கிராண்ட் சினிப்ளெக்ஸ், திண்டுக்கல்லில் இருக்கிற ஆர்த்தி கிராண்ட் சினிப்ளெக்ஸோடைய தேட்டர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நிறையா தேட்டர் ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கார்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஸ்பேஸியாக இருக்குது. கார்லாம் ஸோ இங்கே தான் பார்க் பண்ண விட்றாங்க. 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பைக்லாம் 20 ருபீஸு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இதில் மொத்தம் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குது, சவுண்ட் சிஸ்டம் என்ன, பாக்ஸ் ஆஃபீஸு, அரோரா டிக்கெட் இருக்கா, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இங்கே பைக்குக்கு எல்லாமே வந்து 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட் கோர்ட்டில் ஃபுட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன் நினைக்கிறேன். இது ஸ்க்ரீன் 1, ஸ்க்ரீன் 2. நம்ம வந்து திருமாணிக்க படத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வச்சுருக்க வந்து ஸ்க்ரீன் 1. ஸோ அதோடைய சீட் கெப்பாசிட்டி என்ன, சவுண்ட் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு மட்டும் காட்டுறேன். மற்றதெல்லாம் நான் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில் போட்டு ட்ரை பண்ணுறேன். அது வந்து ஸ்க்ரீன் 4, இது வந்து ஸ்க்ரீன் 5. ஆக்சுவலாக இதுதான் ஸ்க்ரீன் 1. ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இங்கே 60 ருபீஸ் டிக்கெட்லாம் கிடையாது, ஃபுல்லாமே 150 தான். ஸ்க்ரீன் பார்த்துக்குங்க, ஓரளவு சூப்பராக தான் இருக்குது. ஃபுல்லாக மல்டிப்ளெக்ஸ்னால ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதோட சீட் கெப்பாசிட்டி எல்லாமே நான் கொடுக்குறேன். சவுண்ட் சிஸ்டம் எல்லாமே டால்பி அட்மாஸ் தான். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ சீட்லாம் நல்லா குஷன் தான், நல்லா புஷ் பேக்கோட நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது உட்கார்றதுக்கு. ஆக்சுவலாக இதான் வந்து இங்கே பாக்ஸ் ஆஃபீஸு. ஸோ டிக்கெட் எல்லாமே வந்து 180 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். உண்மையிலே ஒரு சின்ன மல்டிப்ளெக்ஸில் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த ஸ்க்ரீன் 1 வந்து இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக பார்க்குற மாதிரி இருக்குது. இதுதான் ஸ்க்ரீன் 5ல் உள்ள ஸ்க்ரீன் வந்து. ஸோ 1ஓட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மேலே ஏற்றியும் நல்லா விஷிபிளாகவும் இருக்குது இங்கே உட்காந்து பார்த்தாலும். ஆக்சுவலாக இங்கே சீரீஸில் லெவல் சீட் நம்பர்லாம் நான் உட்காந்துருக்கேன். ஸோ இங்கே உட்காந்து பாருங்கள், நல்லா கால் நீட்டி வசதியாக உட்காந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்ட் ரூமு. ஸோ மல்டிப்ளெக்ஸ்னாலே ஆஃபீஸ்லேயும் ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ உள்ளேக்குமே நல்லா நீட்டாக ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஸ்க்ரீன் 3, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ கம்பேர் டு வந்து ஸ்க்ரீன் 1, 2, 3 எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் உள்ள என்விரான்மெண்ட்டில் இருக்குது. சீட் கெப்பாசிட்டி, சவுண்ட் சிஸ்டம், ஸோ எல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்குங்க.